தாஜ்மஹாலை விட அழகான ஒரு கட்டிடம் உலகில் வேறு எதுவுமே இல்லை என்பதை போல் சொல்கிறார்கள். தாஜ்மஹால் மிக அழகான கட்டிடம்தான், அதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் தாஜ்மஹால் மட்டும்தான் உலகில் அழகான கட்டிடமா? அதைவிட அழகான ஒரு கட்டிடம் உலகில் வேறு எதுவும் இல்லையா? ஏன் இல்லை, நிறையவே இருக்கிறது. சரி, உலக அதிசயம் என்றால் என்ன? ஒன்று உருவான பின் அதே போல் ஒன்றை உருவாக்க முடியாது என்பதுதான் உலக அதிசயம். நெல்லையப்பர் கோவிலில் கல் தூணை தட்டினால் சரிகம பதனி என்கிற 7 இசை ஸ்வரங்கள் ஒலிக்கும். கல்லுக்குள் 7 ஸ்வரங்களை வைத்தார்களே, அது உலக அதிசயம். திருப்பூரில் உள்ள குண்டடம் வடுகநாத பைரவர் கோவிலில் குழந்தை தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது குழந்தை இந்தெந்த மாதத்தில் இந்தெந்த வடிவத்தில் இவ்வளவு விதமான அமைப்பில் இருக்கும் என்பதை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கல்லில் சிற்பங்களாக வடித்து வைத்துள்ளார்கள் என் முன்னோர்கள். அது உலக அதிசயம். அந்நியர் படையெடுப்பின் பொழுது கூட இந்த அதிசய சிற்பங்களை அவர்களால் சிதைக்க முடியவில்லை. இன்றும் நிறைய கோவில்களில் சூரிய ஒளி குறிப்பிட்ட ஒரு தேதி நேரத்தில் மாலை போல் வந்து சிவலிங்கத்தின் மீது விழும். அப்ப எவ்வளவு துல்லியமாக அளவு செய்து ஆலயங்களை கட்டியிருப்பார்கள் என்று பாருங்கள். சில கோவில்களில் தினமுமே சூரிய ஒளி சிவலிங்கத்தின் மீது மாலை போல் வந்து விழும். வட சென்னையில் உள்ள வியாசர்பாடி ரவீஸ்வர சிவன் கோவிலில் 3 வேளையும் சூரிய ஒளி சிவலிங்கத்தின் மீது மாலை போல் வந்து விழும். இந்த கோவிலில் உள்ள சிவலிங்கம் எவ்வளவு ஆண்டுகள் பழமையான லிங்கம் என்று தெரியுமா? 5000 ஆண்டுகள். இது உலக அதிசயம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், தஞ்சை பெரிய கோவில் சிற்ப கட்டிட வேலைப்பாடுகளில் உள்ள அதிசயங்களை பற்றி சொல்வதென்றால் அதை சொல்லிக் கொண்டே போலாம். ஓசோன் 20ஆம் நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்பட்ட படலம். 700 ஆண்டுகளுக்கு முன்பே மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஓசோன் படலத்தின் படம், அதன் முக்கியத்துவம், அதை நாம் எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், அனைத்தும் அங்கே வைக்கப்பட்டு உள்ளது. அது உலக அதிசயம். யாளி என்கிற மிருகத்தின் சிலை பல பழங்கால கோவில்களில் இருக்கும். டைனோசர் போல் அதுவும் உலகில் வாழ்ந்து அழிந்த மிருகம் என்று சொல்கிறார்கள். சில பழங்கால கோவில்களில் உள்ள யாளி சிலையின் வாயில் ஒரு உருண்டை இருக்கும். அந்த உருண்டையை நாம் உருட்டலாம். ஆனால் 1000 வீரர்கள் ஒன்று சேர்ந்து முயற்சித்தாலும் யாளி வாயில் உள்ள உருண்டையை வெளியே உருவ முடியாது. அது உலக அதிசயம். இன்று தாஜ்மஹாலை விட மிக பெரிய மார்பிள் கட்டிடங்கள் உலகில் உருவாகி விட்டது. இன்று ஒரு வல்லரசு நாடு நினைத்தால் 1000 தாஜ்மஹாலை உருவாக்க முடியும். ஆனால் கல்லுக்குள் 7 ஸ்வரங்களை வைக்கும் அந்த வித்தையை எந்த வல்லரசாலும் செய்ய முடியாது. வாயில் உள்ள உருண்டையை உருட்டலாம், ஆனால் உருவ முடியாது. இந்த வித்தையை இன்று எந்த வல்லரசாலும் செய்ய முடியாது. அதுபோல் ஜெயங்கொண்டத்தில் உள்ள கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்கது. அந்த கோவிலில் உள்ள கிணற்றிற்கு அருகில் ஒரு சிங்கத்தின் சிற்பம் இருக்கும். சிங்கத்தின் வாயில் ஒரு கதவு தென்படும். அதன் மூலம் கீழே இறங்கினால் கிணற்றில் குளிக்கலாம். ஆனால் மேலே இருந்து பார்த்தால் நாம் குளிப்பது தெரியாது. அன்றைய ராணிகளுக்காகவே கட்டப்பட்ட கிணறு அது. அதுபோல் அந்த கோவிலில் உள்ள கருவறையில் சுவர்களில் மரகத கற்கள் பதித்துள்ளனர். அதனால் வெளியே வெயில் அடித்தால் உள்ளே குளிரும், வெளியே மழை பெய்தால் உள்ளே கதகதப்பாக இருக்கும். அதுபோல் கோவில் மேற்கூரையில் ஒரு ஆள் பதுங்கும் உயரத்தில் பாதுகாப்பு பெட்டகம் உள்ளது. போர்க்காலத்தில் ஆயுதங்களும் படை வீரர்களும் பதுங்கும் வகையில் கட்டியுள்ளார் நமது ராஜராஜ சோழர். எனவே நண்பர்களே, மரத்தமிழரின் கட்டிடக்கலையை வாழ்த்துவோம், தமிழ் பண்பாட்டை போற்றி பாதுகாப்போம். நமது முன்னோர்களின் திறமையையும் மற்றும் கலைநயத்தையும் போற்றி தலை வணங்குவோம்.